வன்னியர்களுக்கு துரோகம் செய்யறாங்க. திமுகவுடைய பிறவி குணமே வன்னியர்களுக்கு துரோகம் செய்வதுதான் அப்படிங்கறத நேத்து ராமதாஸ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டாரு. எந்த ராமதாஸ் சொல்றாரு? 20% இடஒதுக்கீடு கொடுத்தப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் அழைச்சிட்டு போய் திண்டிவனத்தில் மாநாடு போட்டு மஞ்சள் சால்வையை போட்டு நீங்கள் முதலமைச்சராக தொடர்பு சொன்ன அந்த ராமதாஸ் இப்ப வன்னிய இனத்தின் மீது திமுக துவேஷம் காட்டுதுன்னு சொல்றாரு. திமுகவோட அவர் எத்தனை முறை கூட்டணி அமைத்தார்? அந்த கூட்டணி அமைத்த போதெல்லாம் அவருக்கு திமுக வன்னியர்களுக்கு எதிரிங்கிறது தெரியலையா? தேர்தல் நேரத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதும் தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு இருப்பதும் மீண்டும் தேர்தல் வருகின்ற புதிதாக கையில கத்தி எடுப்பதுமாக இருப்பதுதான் அவருடைய வழக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இத்தனை முறை கூட்டணி அமைத்தீர்களே, அப்பெல்லாம் எங்க திமுக வன்னியர்களுக்கு எதிரிங்கிறது உங்களுக்கு எங்க மறந்து போச்சு? எந்த அதிமுகவோட கூட்டணி அமைச்சிங்க? நீங்க மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்காக வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு வேணும்னு போராடின போது எம்ஜிஆர் அரசாங்கம் இருந்து அதிமுக அரசாங்கம் இருந்து 23 பேரை காக்கை குருவி போல சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க. அந்த அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தீங்க. இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதாவோட கூட்டணி சேருவது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தீர்கள். எனவே உங்களுக்கு பேசுவது என்பது நேரத்திற்கு தகுந்த போல ஒரு பணி, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடுறது, கடந்து போயிடுறது. இதுதான் வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த அதிமுக அரசுல சுட்டுக் கொல்லப்பட்ட 23 பேருக்கு இடஒதுக்கீடு போராளின்னு சொல்லி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் விழுப்புரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே திறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. இந்த வன்னியர் சமூகத்திலே முதலாக உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்ற மறைந்த அமைச்சர் மரியாதைக்குரிய ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய 100ஆண்டு நினைவு மண்டபம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் திறக்கப்பட இருக்கிறது. இந்த 23 பேர் இறந்து போனதுக்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா நீங்க ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்களா? இல்ல நீங்க நடத்துகின்ற வன்னியர் சங்கம் சார்பா எந்த உதவியாவது செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா இவர்கள் எதையும் செய்யவில்லை. அவர்களுக்கு உதவி செய்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு போராளியின் பட்டத்தை கொடுத்து எப்படி தமிழ் மொழி காவலர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கும் பென்ஷனை வழங்கியவர் தலைவர் கலைஞர் தான். அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணியும் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் தான்.